என் பிள்ளையே, இந்த நிமிடம் நீ இதை கேட்கும் தருணம் உன் வாழ்க்கையில் நான் அமைத்த ஒரு அமைதியான சந்திப்பு. நீ எதிர்பார்த்ததல்ல, ஆனால் உன் உள்ளம் தாங்க முடியாமல் கேட்ட ஒரு அழைப்பு. நீ ஓடிய வழிகளில் எதுவும் உன்னை நிறுத்தவில்லை, ஆனால் இப்போது உன் உள்ளமே உன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. அதற்கு காரணம் சோர்வு அல்ல, விழிப்பு. மனிதன் வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும் வரை தன் சத்தத்தை மட்டுமே கேட்பான். உள்ளே திரும்பும்போதுதான் உண்மை பேசத் தொடங்கும். இந்த செய்தியை நடுவிலே நிறுத்தாதே, அமைதியாக முழுவதும் கேள். இறுதி வரி உன் உள்ளத்தில் அமரும்போது நீ தனியாக இல்லை என்பதை நீயே உணர்வாய். இந்த அருளை நீ ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமாக மனதார ஒரு லைக் கொடு. நீ பல நாட்களாக உன் நாள்களை சமாளித்து வந்தாய். வாழ்ந்தாய் என்று சொல்லவில்லை, கடந்து வந்தாய். ஒவ்வொரு நாளும் ஒரு பட்டியல் போல இருந்தது. செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது, மறைக்க வேண்டியது. இந்த மூன்றுக்கும் நடுவில் நீ உன்னை மறந்தாய். மறந்தது உன் தவறு இல்லை, சூழ்நிலை உன்னை அப்படி செய்தது. ஆனால் சூழ்நிலை நீண்ட நாட்கள் உன்னை ஆள முடியாது. ஒரு கட்டத்தில் உள்ளம் தன் உரிமையை மீட்டுக்கொள்ளும். அந்த மீட்புதான் இப்போது தொடங்குகிறது. நீ நினைத்தாய் உன் பாதை மங்கலாகிவிட்டது என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் உன் கண்கள் பழைய வெளிச்சத்துக்கு பழகியிருந்தது. அந்த வெளிச்சம் போதாத இடத்தில் நீ இருட்டு என்று நினைத்தாய். ஆனால் அந்த இருட்டே உன் பார்வையை மாற்ற வந்தது. புதிய பார்வை வந்த பிறகே பழைய வெளிச்சம் தேவையற்றதாக தோன்றும். அதற்காகத்தான் நான் உன்னை இங்கே நிறுத்தினேன். உன் உள்ளம் நீண்ட காலமாக சுமந்த ஒரு பாரம் இருக்கிறது. அது தோல்வி அல்ல, அது புரியப்படாத உழைப்பு. நீ செய்ததை யாரும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. நீ தாங்கியதை யாரும் உணரவில்லை. அதனால் உன் மனம் மெதுவாக இறுக்கமாக மாறியது. அந்த இறுக்கம்தான் உன் சோர்வாக வெளிப்பட்டது. ஆனால் இப்போது அந்த இறுக்கம் தளரத் தொடங்குகிறது. காரணம், நீ இனி நிரூபிக்க விரும்பவில்லை. நீ இனி இருப்பதை மறைக்க விரும்பவில்லை. நீ கவனித்திருப்பாய், உன் எண்ணங்கள் இப்போது வேறு திசையில் ஓடத் தொடங்கியிருக்கின்றன. முன்பு நீ பதில்களை தேடினாய், இப்போது நீ கேள்விகளை சீராக வைக்கிறாய். இந்த மாற்றம் சிறியது போல தோன்றலாம், ஆனால் இதுதான் மனிதனை சீராக நடத்தும். கேள்விகள் சரியானபோது பதில்கள் தானாக வரும். அவற்றை இழுத்து வர வேண்டிய அவசியமில்லை. இந்த நிமிடத்தில் நான் உன்னிடம் ஒன்றையே விரும்புகிறேன். நீ உன் உள்ளத்தை இறுக்கி பிடிக்க வேண்டாம். எதையும் உடனே தீர்க்க முயற்சி செய்ய வேண்டாம். இங்கே இருப்பதே போதும். இந்த இருப்பில்தான் உன் அடுத்த நகர்வு உருவாகும். ஓட்டத்தில் உருவாகாத முடிவு அமைதியில் பிறக்கும். அந்த அமைதி உனக்குள் இப்போது உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ இதுவரை நினைத்த பாதை உனக்கே எதிராக இருந்தது என்று நினைக்காதே. அது உன்னை இங்கே கொண்டு வரவே இருந்தது. இங்கே இருந்துதான் உன் நடை மாறும். இது முடிவின் தொடக்கம் அல்ல, தொடக்கத்தின் அடித்தளம். உன் உள்ளம் இதை ஏற்றுக்கொண்டால் அடுத்த கட்டம் தானாக வெளிப்படும். என் பிள்ளையே, நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் அமைதி உனக்கு பழக்கமானது அல்ல. அதனால்தான் உன் மனம் அதை கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்க்கிறது. எதுவும் நடக்காதது போல இருக்கிறதே என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் நடக்காமல் இருப்பது போல தோன்றும் நேரம்தான் உள்ளே மிக அதிகமாக நிகழ்கிறது. நீ இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை வெளிப்படையான அளவுகோல்களால் தான் அளந்தாய். பணம், நிலை, உறவு, பாராட்டு. இவை நகரவில்லை என்றால் வாழ்க்கையே நின்றுவிட்டது என்று நினைத்தாய். ஆனால் வாழ்க்கை உன்னிடம் இன்னொரு அளவுகோலை எதிர்பார்த்தது. அது உன் உள்ளத்தின் நிலை. நீ கவனிக்கவில்லை என்றாலும் உன் உள்ளம் பல விஷயங்களில் இப்போது வாதம் செய்யவில்லை. முன்பு உன் மனம் எப்போதும் எதிர்த்து பேசும். இது ஏன் இப்படி செய்யப்பட்டது, அது ஏன் எனக்கு கிடைக்கவில்லை என்று. இப்போது அந்த எதிர்ப்பு மெதுவாக குறைந்திருக்கிறது. இது தோல்வி அல்ல, இது புரிதல். புரிதல் வந்த இடத்தில் எதிர்ப்பு தானாக விலகும். எதிர்ப்பு விலகும்போதுதான் மனிதன் தன் ஆற்றலை சேமிக்க முடியும். நீ உன் வாழ்க்கையில் பல மனிதர்களை சந்தித்திருக்கிறாய். சிலர் உன்னிடம் நெருக்கமாக வந்தார்கள், சிலர் காரணமில்லாமல் விலகினார்கள். இந்த வரவும் போகவும் உன்னை பலமுறை குழப்பியது. நான் என்ன தவறு செய்தேன் என்ற கேள்வி உன் மனத்தில் அடிக்கடி எழுந்தது. ஆனால் இப்போது நீ மெதுவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய். எல்லா விலகல்களும் உன் குறையால் நடப்பதில்லை. சில விலகல்கள் உன் பாதையை சுத்தமாக்குவதற்காகவே நடக்கும். உன் பயணத்தில் தேவையில்லாத சுமைகள் தானாக இறங்கினால் அதை இழப்பு என்று அழைக்க வேண்டியதில்லை. உன் மனம் இப்போது சற்றே எளிமையை விரும்பத் தொடங்கியுள்ளது. பெரிய விளக்கங்கள் வேண்டாம், பெரிய உறுதிமொழிகள் வேண்டாம். இது போதும் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த போதும் என்ற உணர்வை பலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அதை தோல்வியாக நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது சுய அறிவின் தொடக்கம். எது தேவையில்லை என்று தெரிந்த நாளில்தான் எது அவசியம் என்று தெளிவாகும். நீ இதுவரை உன் மனதில் பல முடிவுகளை பயத்திலிருந்து எடுத்தாய். தவறு செய்துவிடக்கூடாது, வாய்ப்பு தவறிவிடக்கூடாது,
மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற பயம். அந்த பயம் உன்னை காப்பாற்றவில்லை, உன்னை மட்டும் சோர்வடைய செய்தது. இப்போது அந்த பயத்தின் பிடி சற்றே தளர்ந்திருக்கிறது. நீ இன்னும் பயமற்றவன் இல்லை, ஆனால் பயம் இனி உன்னை இயக்கவில்லை. இந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கையின் திசையை மாற்றப்போகிறது. உன் வாள்களில் இனி சில வெற்றிடங்கள் தோன்றும். முன்பு அவை உன்னை பதற்றப்படுத்தியிருக்கும். நான் நேரத்தை வீணாக்குகிறேனா என்று நினைத்திருப்பாய். ஆனால் இப்போது அந்த வெற்றிடங்களில் நீ மூச்சு விடுகிறாய். அந்த மூச்சுதான் உன் மனத்தை உயிர்ப்பிக்கிறது. மனிதன் எப்போதும் நிரப்பிக்கொண்டே இருந்தால் உள்ளே எதுவும் உருவாகாது. இடம் இருந்தால்தான் புதிய புரிதல்கள் பிறக்கும். நீ இப்போது ஒரு முக்கியமான எல்லையை கடக்கிறாய். பழைய முறையில் வாழவும் முடியாது, புதிய முறையில் ஓடவும் வேண்டியதில்லை. இந்த நடுவன் நிலை உனக்கு சற்று அசௌகரியமாக இருக்கலாம். ஆனால் இதுவே மாற்றத்தின் நிலம். விதைகள் இங்கேதான் முளைக்கும். அவை சத்தம் போடாது, ஆனால் அவற்றை யாராலும் நிறுத்த முடியாது. நீ இங்கே இருப்பது உன் வாழ்க்கை திசை மாறத் தயாராக இருக்கிறது என்பதற்கான அறிகுறி. நீ எதையும் உடனே பார்க்க முடியாது, ஆனால் நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அந்த உணர்வே போதும். அடுத்த அடுக்கு நீ தயாராகும்போது தானாக வெளிப்படும். என் பிள்ளையே, இப்போது உன் மனம் ஒரு மெதுவான மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. முன்பு உனக்கு எல்லாம் தெளிவாக தெரிந்ததாக நீ நினைத்தாய். யார் சரி, யார் தவறு, எது வெற்றி, எது தோல்வி என்று உடனே முடிவு செய்தாய். ஆனால் இப்போது அந்த அவசரம் குறைந்திருக்கிறது. சில விஷயங்களை உடனே பெயரிட்டு அழைக்காமல் அவை என்னவென்று புரிந்து கொள்ள உன் மனம் நேரம் எடுத்துக்கொள்கிறது. இந்த தாமதம் குழப்பமல்ல, முதிர்ச்சி. முதிர்ச்சி வந்த இடத்தில் வாழ்க்கை மனிதனை இழுத்துச் செல்லாது. அவன் நடைபாதையை அவனே உணர்ந்து தேர்ந்தெடுப்பான். நீ இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்தவற்றை நடந்தது என்ற ஒரே சொல்லில் முடித்துவிட முயன்றாய். ஆனால் இப்போது நீ உணர ஆரம்பிக்கிறாய். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் உன்னிடம் சொல்ல வேண்டிய ஒரு அர்த்தம் இருந்தது. சில நிகழ்வுகள் உன்னை தள்ளின, சில நிகழ்வுகள் உன்னை நிறுத்தின, சில நிகழ்வுகள் உன்னை தனியாக விட்டன. அந்த ஒவ்வொன்றும் உன்னை வேறொரு நிலைக்கு தயாராக்கவே நடந்தது. நீ அதை அப்போது புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. புரிதல் எப்போதும் பின்னால் தான் வரும். உன் மனம் இப்போது பழைய நினைவுகளை வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. முன்பு அவை உன்னை காயப்படுத்தியதாக மட்டும் தோன்றின. இப்போது அவற்றுக்குள் ஒரு பயிற்சி இருந்ததை நீ உணர ஆரம்பிக்கிறாய். அந்த பயிற்சி உன்னை கடினமாக்கவில்லை, தெளிவாக்கியது. நீ இனி எதையும் கண்மூடித்தனமாக நம்புவதில்லை. அதே நேரத்தில் அனைத்தையும் சந்தேகமாகவும் பார்க்கவில்லை. இந்த சமநிலைதான் உன்னை நிலைநிறுத்தும். நீ கவனித்தால் தெரியும், உன் மனம் இப்போது சற்றே அமைதியாக கேட்க கற்றுக்கொண்டிருக்கிறது. பிறர் பேசும்போது மட்டுமல்ல, உன் உள்ளம் பேசும்போதும். முன்பு உன் உள்ளத்தின் குரலை நீ அடக்கினாய், அது சௌகரியமாக இல்லை என்பதால். ஆனால் இப்போது நீ அந்த குரலை கேட்கிறாய், அதற்கு உடனே பதில் சொல்லவில்லை. கேட்டு வைக்கிறாய். இந்த கேட்கும் பழக்கம்தான் உன்னை இனி தவறான வழிகளில் ஓடவிடாமல் காக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது என்று நான் சொல்லவில்லை. சில குழப்பங்கள் இன்னும் இருக்கலாம், சில முடிவுகள் இன்னும் தெளிவாகாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீ இனி அவற்றை பயத்துடன் பார்க்கவில்லை. என்ன ஆகும் என்ற கேள்விக்கு பதிலாக எப்படி அணுகுவது என்ற கேள்வி உன் மனத்தில் எழுகிறது. இந்த மாற்றம் சிறியது போல தோன்றலாம், ஆனால் இதுதான் மனிதனை தனது வாழ்க்கையின் பொறுப்பாளியாக மாற்றும் தருணம். நீ இதுவரை உன் சக்தியை பல திசைகளில் சிதறவிட்டாய். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் எதையும் முழுமையாக செய்ய முடியாமல் போனாய். இப்போது உன் மனம் ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருக்கிறது. அது உன் நிலை. அந்த நிலை தெளிவானதும் உன் செயல்களும் மெதுவாக ஒரே திசையில் நகரத் தொடங்கும். இந்த ஒற்றுமைதான் உன் அடுத்த வளர்ச்சியின் அடையாளம். இப்போது உன் உள்ளம் கேள்வி கேட்காமல், ஓயாமல், ஓடாமல் சற்றே நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நின்று பார்ப்பதுதான் உன் வாழ்க்கையில் இதுவரை குறைந்திருந்த ஒன்று. ஓட்டத்தில் தவறவிட்ட உண்மைகள் இப்போது உனக்கு தென்படத் தொடங்கும். அவை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் அவை உண்மையானவை. உண்மையானவைதான் நீண்ட காலம் உன்னோடு இருக்கும். இந்த நிலையில் நீ எதையும் நிரூபிக்க வேண்டியவன் அல்ல, நீ எதையும் மறைக்க வேண்டியவனும் அல்ல. நீ இப்போது கற்றுக்கொண்டிருப்பது ஒன்றே, உன்னை நீயே புரிந்து கொள்வது. இந்த புரிதல் முழுமையடையும் போது உன் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் இயல்பாக திறக்கும். அதற்காக நீ தள்ள வேண்டியதில்லை, தயாராக இருப்பதே போதும். என் பிள்ளையே, இப்போது உன் உள்ளம் ஒரு முக்கியமான திறனை பயில ஆரம்பித்திருக்கிறது. அது பொறுமை. முன்பு பொறுமை என்றால் காத்திருப்பதாக நீ நினைத்தாய். ஆனால் உண்மையில் பொறுமை என்பது சரியான தருணத்தை உணர்வது. எப்போது முன்னே செல்ல வேண்டும், எப்போது நிற்க வேண்டும், எப்போது விட்டுவிட வேண்டும் என்பதை அறியும் அறிவே பொறுமை.
இந்த அறிவு புத்தகங்களில் கிடைப்பதில்லை. அனுபவம் மனிதனை மெதுவாக இதற்கு தயாராக்கும். அந்த தயார்ப்பின் நடுவே நீ இப்போது நிற்கிறாய். உன் வாழ்க்கையில் சில முடிவுகள் எடுக்கப்படாமல் தொங்கிக் கொண்டிருப்பதை நீ உணரலாம். முன்பு அந்த தொங்கல் உன்னை பதற்றப்படுத்தியது. இப்போது அது உன்னை அமைதியாக வைத்திருக்கிறது. காரணம், நீ புரிந்து கொண்டாய். முடிவு எடுக்காததும் சில நேரங்களில் ஒரு முடிவே. அவசரமாக எடுத்த தீர்மானங்கள் உன்னை பலமுறை சோர்வடைய செய்தன. அதனால் இப்போது உன் மனம் தன்னைத்தானே நிறுத்திக் கொள்கிறது. இந்த நிறுத்தமே உன் பாதுகாப்பு. நீ இப்போது உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யவில்லை. அதே நேரத்தில் அவற்றுக்கு அடிமையாகவும் இல்லை. வரட்டும் போகட்டும் என்ற ஒரு நிலை உன் உள்ளத்தில் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை வந்த பிறகே மனிதன் தெளிவாக செயல்பட முடியும். உணர்ச்சிகள் வந்தால் வாழ்க்கை சிதறும் என்று பயந்தாய். ஆனால் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டால் அவை வழிகாட்டிகளாக மாறும் என்பதை இப்போது நீ அனுபவிக்கிறாய். உன் நாள்களில் சில விஷயங்கள் இனி பெரிதாக தெரியவில்லை. முன்பு உன்னை கவலைப்படுத்திய வார்த்தைகள், பார்வைகள், எதிர்பார்ப்புகள் இப்போது உன் மனத்தில் அதிக இடம் பிடிக்கவில்லை. இது அலட்சியமல்ல, இது தேர்வு. எதை உள்ளே அனுமதிக்க வேண்டும், எதை வாசலிலேயே நிறுத்த வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த தேர்வுதான் உன் அமைதியை பாதுகாக்கும் காவல். நீ இப்போது உன் ஆற்றலை வீணாக்காமல் சேமிக்க ஆரம்பித்திருக்கிறாய். எல்லா இடத்திலும் உன் இருப்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் இருப்பு தேவைப்படும் இடங்களில் அது தானாகவே தெரியும். இந்த நம்பிக்கை வந்த பிறகே மனிதன் சோர்விலிருந்து விடுபடுகிறான். சோர்வு உழைப்பால் அல்ல, தேவையில்லாத இடங்களில் உழைப்பதால் வரும். உன் வாழ்க்கையின் வேகம் இப்போது உனக்கே தெரியாமல் மாறிக்கொண்டிருக்கிறது. அது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது சிதறலற்றது. நீ இனி பல திசைகளில் ஓடவில்லை. ஒரு திசை போதும் என்று உன் உள்ளம் முடிவு செய்திருக்கிறது. அந்த ஒரே திசை தெளிவானதும் நீ எங்கு செல்ல வேண்டும் என்ற குழப்பம் தானாக குறையும். இந்த நிலையில் நீ உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் குறைந்திருக்கிறது. ஒப்பீடு உன்னை முன்னே கொண்டு செல்லவில்லை என்பதை நீ அனுபவமாக உணர்ந்திருக்கிறாய். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு நடை, ஒவ்வொரு காலம், ஒவ்வொரு பக்கம் இருக்கிறது. அந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்ட நாளில்தான் உன் வாழ்க்கை உன்னோடு ஒத்துழைக்கத் தொடங்கும். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான உறுதி உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது சத்தமாக பேசாது, ஆனால் அது உன்னை அசைக்க முடியாததாக மாற்றும். இந்த உறுதி வளரும்போது உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இயல்பாகவே தன்னை வெளிப்படுத்தும். நீ அதை தள்ளி வரவழைக்க வேண்டியதில்லை. இந்த அமைதியில் தங்குவது போதும். என் பிள்ளையே, இப்போது உன் உள்ளம் ஒரு நிதானமான நம்பிக்கையை அறியத் தொடங்கியுள்ளது. இது உற்சாகம் அல்ல, இது தன்னம்பிக்கை. முன்பு நீ நம்பிக்கையை வெளியில் தேடினாய். ஒரு செய்தியில், ஒரு மனிதரில், ஒரு வாய்ப்பில். அது வந்தால் உயர்ந்தாய், போனால் சோர்ந்தாய். ஆனால் இப்போது நீ வேறொரு உண்மையை உணர ஆரம்பித்திருக்கிறாய். நம்பிக்கை என்பது வந்து போகும் ஒன்று அல்ல, அது உள்ளே அமைந்தால்தான் நிலைக்கும். அந்த நிலை உனக்குள் மெதுவாக உருவாகிக் கொண்டிருக்கிறது. நீ இதுவரை உன் முயற்சிகளை வெற்றியின் அளவுகோலால் மட்டுமே மதித்தாய். முடிவு கிடைக்கவில்லை என்றால் முயற்சியும் வீணானது என்று எண்ணினாய். ஆனால் உண்மை என்னவென்றால், முயற்சி மனிதனை உடனே வெற்றிக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. அது முதலில் மனிதனை சீராக்கும். உன் முயற்சிகள் உன்னை சிதைக்கவில்லை, உன்னை ஒழுங்குபடுத்தின. அந்த ஒழுங்கு இல்லாமல் கிடைக்கும் எந்த வெற்றியும் உன்னை நீண்ட நாட்கள் தாங்காது. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் இப்போது சீராக ஓடத் தொடங்கியிருக்கலாம். அதில் பெரிய நிகழ்வுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சாதாரண நாட்கள்தான் உன் மனத்திற்கு ஓய்வை தருகின்றன. ஓய்வு சோம்பல் அல்ல, ஓய்வுதான் உள்ளத்தை புதுப்பிக்கும் நேரம். நீ இதுவரை ஓய்வெடுத்தால் பின்னோக்கி செல்வதாக நினைத்தாய். இப்போது நீ புரிந்து கொண்டிருக்கிறாய், ஓய்வில்லாமல் ஓடும் மனிதன்தான் வழி தவறுகிறான். நீ இப்போது உன் மனதில் எழும் எண்ணங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பித்திருக்கிறாய். எல்லா எண்ணங்களுக்கும் உன் கவனத்தை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். சில எண்ணங்கள் வந்து போகும் மேகங்கள் போல. அவற்றை பிடித்து கொள்ளாமல் விட்டுவிடும்போதுதான் வானம் தெளிவாக இருக்கும். இந்த தெளிவுதான் உன் முடிவுகளை இனி அமைதியாக்கும். உன் உறவுகளில் இப்போது ஒரு மாற்றம் தோன்றலாம். முன்பு நீ எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டாய். இப்போது நீ எல்லாவற்றையும் சுமக்கவில்லை. இது கடினம் போல தோன்றலாம், ஆனால் இது ஆரோக்கியம். உன் எல்லைகளை நீ அறிய ஆரம்பித்திருக்கிறாய். அந்த எல்லைகள் சுவர் அல்ல, அவை உன் மனத்தை பாதுகாக்கும் வரம்புகள். அவற்றை மதிக்கும் உறவுகள் உன்னோடு நிலைக்கும், மதிக்காதவை தானாக விலகும். உன் நாள்களில் இனி ஒரு ஒழுங்கு மெதுவாக உருவாகும். அதை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, அது இயல்பாக வரும். நீ செய்வதை முழுமையாக செய்யும் பழக்கம் உனக்குள் வளர்கிறது. ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருக்க வேண்டும் என்ற அழுத்தம் குறைகிறது. இந்த ஒருமுகப்படுத்தல்தான் உன் ஆற்றலை பலப்படுத்தும்.
இப்போது நீ உன் வாழ்க்கையைப் பற்றி ஒரு புதிய முறையில் நினைக்கத் தொடங்கியிருக்கிறாய். எனக்கு என்ன கிடைக்கவில்லை என்ற கேள்வி மங்குகிறது. என்ன உருவாகிக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி தெளிவாகிறது. இந்த மாற்றம் சத்தமில்லாமல் நடந்தாலும் அது உன் பாதையை மாற்றும். நீ இப்போது ஓடவில்லை, நீ நடக்கிறாய். நடப்பவன்தான் தன் சுற்றத்தை உணர்கிறான். அந்த உணர்வோடு நீ முன்னேற ஆரம்பித்திருக்கிறாய். என் பிள்ளையே, இப்போது உன் உள்ளம் ஒரு அமைதியான உறுதியை தன்னுள் பதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உறுதி வெளியில் முழக்கமிடாது, ஆனால் அது உன்னை அசைக்க முடியாததாக மாற்றும். முன்பு நீ பல விஷயங்களை பிடித்துக் கொண்டாய். பழைய எண்ணங்கள், முடிக்கப்படாத உரையாடல்கள், நடக்காத வாய்ப்புகள். அவற்றை விடுவது தோல்வி என்று நினைத்தாய். ஆனால் இப்போது நீ வேறொரு உண்மையை உணர ஆரம்பித்திருக்கிறாய். விடுவது இழப்பு அல்ல, அது இடம் உருவாக்குவது. இடம் உருவானால்தான் புதிய புரிதல்கள் வந்து அமரும். நீ கவனிக்கலாம், உன் மனம் இப்போது சத்தமில்லாமல் செயல்படுகிறது. முன்பு உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்த விவாதங்கள் குறைந்திருக்கின்றன. இப்படியிருந்தால், அப்படியானால் என்ற முடிவில்லாத கேள்விகள் இப்போது உன்னை ஆளவில்லை. அவை தோன்றினாலும் நீ அவற்றில் தங்குவதில்லை. இந்த தங்காத பழக்கம்தான் உன்னை இலகுவாக்குகிறது. இலகுவான மனம்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். கனமான மனம் எப்போதும் தன்னைத்தானே சுமந்து தளர்ந்துவிடும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இன்னும் தெளிவாகாமல் இருக்கலாம். அதை நீ இப்போது பிரச்சனையாக பார்க்கவில்லை. தெளிவு வராத இடத்தில் அவசரம் வேண்டாம் என்பதை நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய். சில முடிவுகள் காலத்தோடு தானாக வடிவெடுக்கும். அவற்றை இழுத்து வர முயன்றால் அவை சிதறும். அமைதியாக காத்திருப்பது சோம்பல் அல்ல, அது புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் உனக்குள் வளர்ந்திருக்கிறது. நீ இப்போது உன் செயல்களை அளவோடு செய்ய ஆரம்பித்திருக்கிறாய். எல்லாவற்றையும் முழுமையாக செய்ய வேண்டும் என்ற கட்டாயமில்லை என்பதை நீ உணர்கிறாய். தேவையான இடத்தில் முழுமை, தேவையில்லாத இடத்தில் எளிமை. இந்த சமநிலைதான் உன் நாள்களை இனி சீராக வைத்திருக்கும். நீ அதிகம் பேசாமல் இருக்கிறாய், ஆனால் பேசும்போது தெளிவாக இருக்கிறாய். நீ அதிகம் வாக்குறுதி கொடுக்கவில்லை, ஆனால் கொடுத்ததை காப்பாற்றுகிறாய். இந்த மாறுதல் உன்னை வெளியில் காட்டிக்கொள்ளாது, ஆனால் உள்ளுக்குள் பலப்படுத்தும். உன் மனத்தில் இனி பொறாமை, ஒப்பீடு, அவசரம் இவற்றுக்கு முன்போத இடமில்லை. மற்றவர்கள் எங்கே சென்றார்கள் என்பதை விட நீ இப்போது எங்கே நிற்கிறாய் என்பதை கவனிக்கிறாய். இந்த கவனம்தான் உன் பாதையை நிலைப்படுத்தும். ஒப்பீடு மனிதனை திசை திருப்பும். கவனம் மனிதனை தன் வழியில் வைத்திருக்கும். நீ அந்த வழியை இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் உறவுகளில் இனி நீ அமைதியான நேர்மையை விரும்புவாய். அதிக எதிர்பார்ப்புகள் உன்னை இழுக்கும் என்பதை நீ அறிந்திருக்கிறாய். அதனால் நீ எல்லாவற்றையும் சரி செய்ய முயலவில்லை. உன் எல்லைகள் உனக்கு தெளிவாகிவிட்டன. அந்த எல்லைகள் உன்னை தனிமைப்படுத்தாது, அவை உன்னை பாதுகாக்கும். பாதுகாப்பு வந்த பிறகே மனிதன் வெளியில் விரிவாக வாழ முடியும். இப்போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான நிலைத்தன்மை உருவாகிக் கொண்டிருக்கிறது. அது உன்னை வேகமாக ஓடச் சொல்லாது, ஆனால் நிறுத்தவும் விடாது. இந்த நிலைத்தன்மைதான் உன் அடுத்த கட்டத்திற்கான அடித்தளம். நீ இதை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் உன் நடை இப்போது சிதறாமல் இருக்கிறது. அந்த நடை நீண்ட தூரம் செல்லும். என் பிள்ளையே, இப்போது நீ வந்திருக்கிற இடம் அமைதியானது, ஆனால் வெறுமையானதல்ல. உன் உள்ளம் இப்போது ஓர் உறுதியான நிலத்தில் காலடி வைத்திருக்கிறது. முன்பு நீ எதிர்காலத்தை நினைத்து அஞ்சினாய். இனி என்ன என்ற கேள்வி உன்னை இரவில் தூங்க விடாமல் செய்தது. ஆனால் இப்போது அந்த கேள்வியின் சத்தம் மெல்லியதாக மாறியிருக்கிறது. காரணம், நீ எதிர்காலத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல்தான் உனக்கு அமைதியை தந்தது. மனிதன் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிக்கும் வரை அவன் நிம்மதியை இழந்து கொண்டே இருப்பான். நீ இதுவரை வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே பார்த்தாய். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை வெல்ல வேண்டும், ஏதோ ஒன்றை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தாய். அந்த எண்ணம் உன்னை வலிமையாக்கவில்லை, உன்னை சோர்வடையச் செய்தது. ஆனால் இப்போது நீ வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். பயணத்தில் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்காது என்பதை நீ புரிந்து கொண்டிருக்கிறாய். சில நாட்கள் மெதுவாக இருக்கும், சில நாட்கள் சற்று கனமாக இருக்கும். ஆனால் அந்த மாற்றங்களுக்குள் நீ உன்னை இழக்கவில்லை. இதுதான் உன் வளர்ச்சி. உன் உள்ளம் இப்போது ஒரு முக்கியமான உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லா விஷயங்களுக்கும் உடனடி பதில் தேவையில்லை. சில பதில்கள் காலத்தோடுதான் வெளிப்படும். அவற்றை அவசரமாக தேடினால் கிடைக்கும் முன்பே சிதைந்து போய்விடும். அமைதியாக காத்திருப்பவன் வெறுமனே காத்திருக்கவில்லை, அவன் தன்னை தயாராக்கிக் கொண்டிருக்கிறான். நீ இப்போது அந்த தயார்ப்பின் நிலையில் இருக்கிறாய். நீ ஒரு காலத்தில் நினைத்தாய் உன் வாழ்க்கையில் பல வாய்ப்புகள் தவறிப் போய்விட்டன என்று. ஆனால் உண்மை என்னவென்றால் உனக்கு பொருந்தாத வாய்ப்புகள்தான் உன்னை விட்டு விலகின.
பொருந்தாத இடத்தில் நீ நீண்ட நாட்கள் நிலைக்க முடியாது. இப்போது உன் உள்ளம் உனக்கு பொருந்தும் இடத்தை நோக்கி மெதுவாக நகரத் தொடங்கியுள்ளது. அந்த நகர்வு சத்தமில்லாமல் இருக்கும், ஆனால் அது உறுதியானதாக இருக்கும். உன் மனம் இப்போது இனி தேவையில்லாத சுமைகளை தானாகவே கீழே வைக்கிறது. நீ அதற்காக போராட வேண்டியதில்லை. பழைய கவலைகள், பழைய பயங்கள், பழைய குற்ற உணர்ச்சிகள் இவையெல்லாம் உன் வாழ்க்கையை ஆள வேண்டியவை அல்ல என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். அவை உனக்கு ஒரு காலத்தில் தேவையான பாடங்கள். அந்த பாடங்களை நீ கற்றுக்கொண்டு விட்டாய். இனி அவற்றை சுமந்து நடக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நிலையில் நீ உன்னை யாருடனும் ஒப்பிட வேண்டியவன் அல்ல. உன் பாதை உனக்கானது. அது மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது நேர்மையானது. நேர்மையான பாதை மனிதனை ஏமாற்றாது. நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்டு நடக்க ஆரம்பித்த நாளிலிருந்து உன் வாழ்க்கை உன்னோடு சண்டை போடாது. அது உன்னோடு ஒத்துழைக்கத் தொடங்கும். இப்போது நீ இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்றால் நிறுத்தமல்ல, அது திசை சரியானது என்பதற்கான அறிகுறி. ஆற்றில் நீர் அமைதியாக ஓடினால்தான் அது நீண்ட தூரம் செல்லும். அதேபோல உன் வாழ்க்கையும் இப்போது சீராக ஓடத் தொடங்கியுள்ளது. வெளியில் பெரிய மாற்றங்கள் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள்தான் உன் நாள்களை பாதுகாக்கும். உன் பயணம் நிற்கவில்லை. நீ இனி அவசரப்பட வேண்டியதில்லை. நீ இனி உன்னை இழந்து ஓட வேண்டியதில்லை. நீ நிதானமாக நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த நிதானமே உன்னை எங்கு சென்றாலும் காக்கும். உன் பாதை தெளிவாகும்போது நீ அதை உணர்வாய். அதற்கு முன்பே கவலைப்பட வேண்டாம். நீ சரியான திசையில்தான் நடக்கிறாய். என் பிள்ளையே, இப்போது நீ உன் வாழ்க்கையைப் பற்றி பேசும் விதமே மாறியிருக்கிறது. முன்பு நீ என்ன ஆகும் என்று கேட்டாய். இப்போது நீ எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிக்கிறாய். இந்த மாற்றம்தான் உன்னை உள்ளுக்குள் தலைநிமிரச் செய்திருக்கிறது. வாழ்க்கை எப்போதும் பதில்களை முதலில் தருவதில்லை. அது மனிதனிடம் முதலில் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கும். அந்த நிலைப்பாடு வந்த பிறகே பதில்கள் தானாக தோன்றும். உன் உள்ளத்தில் அந்த நிலைப்பாடு இப்போது உருவாகியுள்ளது. நீ இதுவரை உன் மனத்தில் ஒரு சுமையை சுமந்தாய். அது பயம். தோல்வி வந்துவிடுமோ, மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவோமோ என்ற பயம். ஆனால் இப்போது அந்த பயம் உன்னை பிடித்து குலுக்கவில்லை. அது இருக்கலாம், ஆனால் அது உன் பாதையை நிர்ணயிக்கவில்லை. பயம் முழுவதுமாக மறைய வேண்டியதில்லை. அது உன்னை எச்சரிக்க மட்டும் இருந்தால் போதும். எச்சரிக்கை வழிகாட்டியாக இருந்தால் பயம் தடையாக மாறாது. இந்த வேறுபாட்டை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையில் இனிமேல் சில விஷயங்கள் மெதுவாக சரியாகத் தொடங்கும். அது ஒரே நாளில் நடக்காது, ஆனால் நீ கவனித்தால் புரியும். உன் மனம் இனி உடைந்து போகவில்லை. சோர்வு வந்தாலும் அதில் நீ மூழ்குவதில்லை. குழப்பம் வந்தாலும் நீ உன்னை இழப்பதில்லை. இதுதான் உண்மையான முன்னேற்றம். வெளியில் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே உள்ளே மனிதன் மாறிவிட்டால் வாழ்க்கை அவனை வீழ்த்த முடியாது. நீ இப்போது உன் உழைப்பை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். இதனால் என்ன கிடைக்கும் என்ற கேள்வி மட்டும் இனி முக்கியமில்லை. இதை நான் நேர்மையாக செய்கிறேனா என்ற கேள்வி உன் உள்ளத்தில் எழுகிறது. இந்த மாற்றம் உன்னை நீண்ட தூரம் அழைத்துச் செல்லும். ஏனென்றால் முடிவை மட்டும் பார்த்து செய்யப்படும் செயல் மனிதனை சோர்வடையச் செய்யும். உண்மையை பார்த்து செய்யப்படும் செயல் மனிதனை நிலைவிருத்தும். உன் வாழ்க்கையில் இனிமேல் சில புதிய வாய்ப்புகள் தோன்றும். அவை பெரியதாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவை உனக்கு பொருந்தியதாக இருக்கும். முன்பு நீ பெரிய வாய்ப்புகளை தேடி ஓடினாய். இப்போது உனக்கு பொருந்தும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். காரணம், உன் உள்ளம் இப்போது அவற்றை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது. தயாரில்லாத மனத்திற்கு கிடைக்கும் வாய்ப்பு கூட சுமையாகத்தான் தெரியும். உன் மனம் இப்போது சுமை இல்லாமல் இருக்கிறது. இந்த கட்டத்தில் நீ உன் வாழ்க்கையை கட்டாயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாய். இப்படித்தான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் குறைந்திருக்கிறது. அதற்கு பதிலாக இது எப்படி உருவாகிறது என்று பார்ப்போம் என்ற திறந்த மனநிலை வந்திருக்கிறது. இந்த திறந்த மனநிலையே உன் வாழ்க்கையில் இனி வழிகளை திறக்கும். என் பிள்ளையே, இப்போது இந்த பயணம் ஒரு நிறைவை தொட்டிருக்கிறது. இந்த நிறைவு முடிவு அல்ல. இது உன் உள்ளம் ஒரு நிலையை அடைந்ததற்கான அடையாளம். நீ இனி வாழ்க்கையை எதிர்த்து நிற்கவில்லை. அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு அடிபணியவும் இல்லை. நீ அதனோடு சேர்ந்து நடக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த நடையைத்தான் வாழ்க்கை மதிக்கும். நீ இதுவரை சந்தித்த அனைத்தும் உன்னை உடைக்கவில்லை. அவை உன்னை தெளிவாக்கின. நீ விழுந்தாய், எழுந்தாய், நிறுத்தினாய், மீண்டும் நடந்தாய். அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் நீ உன்னை பற்றிய ஒரு உண்மையை அறிந்தாய். அந்த உண்மைகளின் கூட்டுத்தொகையே இப்போது நீ. இந்த நீயை யாராலும் எளிதாக அசைக்க முடியாது. காரணம், இது அனுபவத்தால் உருவானது. இனி உன் வாழ்க்கையில் வரும் நாட்கள் முழுவதும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மழையும் வரும், காற்றும் வரும். ஆனால் இப்போது
நீ அவற்றுக்குள் நின்று போக மாட்டாய். நீ நகர்வாய். நகர்வதுதான் வாழ்க்கை, நின்று போவது அல்ல. இந்த நகர்வுக்கு வேகம் அவசியமில்லை. திசை சரியாக இருந்தால் போதும். உன் திசை இப்போது தெளிவாக இருக்கிறது. நீ இனி யாரிடமும் உன் மதிப்பை நிரூபிக்க வேண்டியவன் அல்ல. உன் அமைதி, உன் தேர்வு, உன் நடை, இவையே உன் அடையாளம். உன்னை புரிந்தவர்கள் உன்னோடு இருப்பார்கள், புரியாதவர்கள் விலகுவார்கள். அது உன் குறை அல்ல, அது உன் பயணத்தின் இயல்பு. ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் பொருந்த வேண்டிய அவசியமில்லை. இப்போது நீ ஒரு விஷயத்தை மனதில் உறுதியாக வைத்துக்கொள். வாழ்க்கை உன்னை தள்ளவில்லை, அது உன்னை வடிவமைத்தது. அந்த வடிவம் இப்போது உறுதியாகிவிட்டது. இனி நீ உன்னை சந்தேகிக்க வேண்டியதில்லை. தவறு செய்தாலும் நீ உடைந்து போக மாட்டாய். தாமதமானாலும் நீ திசை தவறமாட்டாய். ஏனென்றால் உன் உள்ளத்தில் ஒரு அடித்தளம் உருவாகிவிட்டது. இந்த வார்த்தைகள் இங்கே நிற்கின்றன, ஆனால் உன் நடை தொடர்கிறது. நீ இனி அவசரப்பட வேண்டாம். நீ இனி பயப்பட வேண்டாம். நீ உன்னை இழக்காமல் நடக்க ஆரம்பித்து விட்டாய். அதுவே போதும். வாழ்க்கை உன்னோடு இனி போராடாது, அது உன்னோடு சேர்ந்து பயணம் செய்யும். இந்த அமைதியோடு நட, இந்த தெளிவோடு வாழ. உன் பாதை உனக்கு உண்மையாக இருக்கும்.